ஹலோ ஆர்மீஸ், நான் வந்து அட்மின் 3. எனக்கு வந்துட்டு நம்ம OT7க்கு ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஸ்டோரியோட ப்ரீஃபேஸை தான் வந்துட்டு இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரியில் வந்துட்டு 2 எம்பையர் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு கிம் எம்பையர், இன்னொன்று வந்து மின் எம்பையர். கிம் எம்பையரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போது ஒரு கிங் இருந்தாலுமே அவங்களோட பவர்ஃபுல்லான மென் அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்கள சுற்றி இல்லைனா அந்த கிங்கையே டாமினேட் பண்ணுற அளவுக்கு அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்கிற எம்பையர் தான் வந்து இந்த 2 எம்பையருமே. ஆக்சுவலி கிங் வந்து கிம் எம்பையரோட கிங் வந்துட்டு ஜின் தான். அதே மாதிரி மின் எம்பையரோட கிங் வந்து ஜேஹோப் தான். ஆனால் ஆக்சுவலாக அங்கே ரூலர்ஸ் வந்து யாருன்னா, கிம் எம்பையரோட ரூலர் வந்து ஆரம், அதே மாதிரி மின் எம்பையரோட ரூலர் வந்து மின்யோங்கி. அந்த 2 கிங்ஸை விட இந்த 2 அவங்களோட தம்பிங்களுக்கு தான் வந்து பவர் ரொம்பவே ஜாஸ்தி. ஆரம் தான் வந்து ஆக்சுவலி கிங் மாதிரி கிம் எம்பையருக்கு. அதே மாதிரி தான் மின்யோங்கி தான் மின் எம்பையரோட கிங். பேருக்கு தான் இவங்க 2 பேரும் கிங். அந்த மாதிரி தான். ஆரமுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. ஆரமுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க பேர் வந்து நாண்டி. அதே மாதிரி ஜின்னுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஜின்னுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஜேட் அதுக்கப்புறம் ஜூன். அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த அரசவையோட முக்கியமான செல்ஃப் டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய கலைகள் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக போவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களோட அந்த எஜுகேஷன் பீரியடில் இருக்காங்க அவங்க 2 பேரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு யாருன்னா நம்மளோட டயாங் வந்துட்டு வயன், 2 பேருமே வந்து ட்வின்ஸ். டயாங் வயன் 2 பேருமே வந்து ட்வின்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜேஹோப்க்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு டாட்டர் இருக்குது. யூங்கிக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை. ஆக்சுவலி யூங்கி தான் இதில் வந்துட்டு மெயினான கேரக்டர். யூங்கியும் வயனும் தான் வந்துட்டு இதில் ஹீரோயின். அதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஒரு ப்ளே பாய். அவனுக்கு வந்து யாரை பார்த்தும் லவ் வராது. மேக்ஸிமம் முக்கால்வாசி அந்த புறத்தில் தான் இருப்பான். அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பொண்ணுங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் யாரையுமே அவன் லவ் பண்ணலை. அப்புறம் ஜங்குக் வந்து ஒரு லாயலான ஒரு பர்ஃபெக்டான ஒரு கமாண்டர். அவன் வந்துட்டு மின்யோங்கி கீழே இருக்கான். அவங்க அண்ணனுக்கு ஒன்றுனா அவன் என்ன வேணாலும் செய்வான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு பர்சன் அவன் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக ராயல் பிளட் கிடையாது. அவன் மின்யோங்கியோட அப்பா, ஜேஹோப்போட அப்பா, ஜிமினோட அப்பா தான் ஜங்குக்கோட அப்பாவும். ஆனால் ஜங்குக்கோட அம்மா வந்து ராயல் பிளட் கிடையாது. அவங்க வந்து ஒரு டான்ஸர், கிங்கோட செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தவங்களோட பையன்தான் ஜங்குக். அதனால் எப்படி சொல்கிறதுனா, அவங்க 3 பேர்த்துக்கும் கிடைக்கிற அளவுக்கு மரியாதை ஜங்குக் கிடைக்காது. ஆனால் மின்யோங்கியோ இல்லை ஜேஹோப்போ இல்லை ஜிமினோ வந்து ஜங்குக்கு அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணி என்றைக்குமே பார்த்தது கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம் ஆர்மீஸ். ஃபர்ஸ்ட் சீன் என்னென்னா, லீ டைனாசிட்டியை தான் காட்டுறோம். லீ டைனாசிட்டி வந்துட்டு இப்போ ஆக்சுவலி ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு நிலமையில் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குது மின் எம்பையர்னால். மின்யோங்கி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, உங்களோட படைபலம் ரொம்பவே கம்மியாக இருக்குது, உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், நானே வந்து உங்களோட டைனாசிட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே நீங்களே வந்து உங்களோட டைனாசிட்டி, அதாவது உங்களோட டெரிட்டரியை வந்துட்டு எனக்கு கொடுத்துருங்க. நானாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தான் லாஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போயிருப்பார். அதனால அவங்க வந்துட்டு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல், ஏன்னா அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வந்து கொண்டுடுவாங்க. மின்யோங்கி வந்து கண்டிப்பாக யாருக்குமே பார்க்க மாட்டார், நம்மளோட டைனாசிட்டி அவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லீ டைனாசிட்டியோட கிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளோட கிம் பிரதர்ஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பார். அப்போ ஆரமும் ஜின்னும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சரி நாங்கள் அவங்கள காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி போய் ஒப்பந்தம்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட டெரிட்டரியை வந்து எங்களோட நீங்கள் நினச்சிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு பொருள் உதவி, பண உதவி எல்லாமே பண்ணுறோம், உங்களுக்கு பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்குறோம், மினியம் பேர்கிட்டேருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயமா பேசுகிறதுக்காக ஆரம்பமும் ஜின்னவங்களும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போது குயினு வயனு எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது குயினுக்கு வந்து ஒரு சின்ன பயம். என்னென்னா,
மின் எம்பையருக்கும் நமக்கும் சுத்தமாகவே ஆகாது. இப்போ இந்த டைமில் போய் லீ டைனாஸ்டியை காப்பாற்றுறோம், அதுவும் அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறோன்னு சொல்லி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி குயினுக்கும் குயின் 2 பேர்த்துக்கும் அப்புறம் வயனுக்கும் வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ஒரு தயக்கம் ஒரு பயமும் இருந்துகிட்ருக்கு. அப்போது அவங்க வெற்றிகரமாக பேசி முடிச்சுட்டு இந்த மாதிரி அவங்களோட லீ டைனாஸ்டியோட கிங்கும் வந்து ஒத்துக்கிட்டு இருப்பார். இவங்களோட டைப் பண்ணி அவங்களோட நாடை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவருமே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ இந்த ஒப்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு நம்மளோட 3 கிங் பிரதர்ஸும் பயங்கர கம்பீரமாக பயங்கர மேன்லியாக அந்த நாட்டுக்குள்ளே அப்படியே நடந்து வர்றாங்க. நம்மளோட கிம் டைனாஸ்டி கிம் எம்பையருக்குள்ளே நடந்து வராங்க. நடந்து வரும்போது வயன் வந்து அதை வந்து மேலேருந்து பார்க்குறா. பார்த்தோன்னே வயனோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ். அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வயன் வந்து மேலேருந்து குயின் கிட்ட கத்துறா. குயின் வந்து இந்த ஆலத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கர சந்தோஷமாக போகிறாங்க. இப்போது வயனுக்கு அவளோட 3 பிரதர்ஸை பார்த்து ரொம்ப ஹாப்பி. அவள் குயினை பார்த்து சொல்கிறா, எனது அண்ணன்கள் வந்து விட்டார்கள், ஒரு வழியாக அவர்கள் வென்று விட்டார்கள். நிச்சயம் அவர்கள் போன காரியம் வெற்றியில் தான் அமையும் என்று எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ பதிலுக்கு குயின் வந்து, ஆமாம், உனது அண்ணன்கள் எப்போதும் தோற்க மாட்டார்கள் என்பது இந்த நாடே அறிந்த விஷயம்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிங் வந்து ஏதாவது ஒரு விஷயமா வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா வந்து ஆரத்தியெல்லாம் எடுத்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நார்மலாக அந்த அரசவையில் அந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிங் அவரோட ரூமுக்கு வராரு. அதாவது ஆரம் வந்து அவரோட ரூமுக்கு போகிறாரு. போகும்போது குயின் வந்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு ஆரம் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆரம் வந்து குயினை பார்த்து கேட்குறாரு, ஏன் தேவி, ஏன் உன் முகம் இப்படி வாட்டமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு குயின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அரசே, நமது எதிரிகளால் தமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. ஏனென்றால் நமது எதிரி சாம்ராஜ்யம் நிச்சயமாக இதற்கு நமக்கு பதிலடி கொடுக்கத்தான் எண்ணும். தாமும் அதை அறிவீர்கள் அல்லவா? நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் ஏதாவது ஆபத்து நேர்ந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஆரம் சொல்கிறாரு, இல்லை தேவி, நாடாளும் அரசு இப்படி தயக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கக்கூடாது. உன் தைரியம்தான் எனது தைரியமாகும். நீ பலமாக தைரியமாக இருந்தால் மட்டுமே நாம் அனைத்திலும் வெல்ல முடியும். அவர்கள் மட்டும்தான் நமக்கு எதிரியா? கண்ணுக்கு தெரியாத எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். உனது மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்து விட்டு நீக்கிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வயன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம், விட்டு நீக்கி விடுங்கள் அண்ணி. தாம் தைரியமாக இருக்க வேண்டும். தாம் யார்? அரசரின் மனைவி அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டேயோங் வராரு. டேயோங் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமண்ணி, தாம் தைரியமாக இருக்க வேண்டும். தாம் யார்? தாம் தான் இந்த நாட்டின் அரசி ஆயிற்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நார்மலாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்மளோட நாண்டி வரா. நாண்டி வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே குட்டியாக இருப்பாள், க்யூட்டாக இருப்பாள். ஆரமோட பொண்ணு தான் அவள். ஹைட்டெல்லாம் கம்மியாக இருக்கும், ஆனாலுமே அவள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். வயனுக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தில் பியூட்டிஃபுல்னால் அது வந்து நாண்டி தான். அப்போது நாண்டி வந்து பார்க்குறா, அப்பா என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு இப்போது தான் வந்ததா? 1 வார காலம் ஆகிவிட்டது தாம் சென்று. இப்போது தான் என்னை பார்க்க வேண்டும் என்று தமக்கு தோன்றியதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஆரம் வந்து, இல்லை, ஏன் செல்ல மகளை பார்க்காமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் அவங்களோட குடும்பத்தோட டைமை ரொம்பவே ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படியே இந்த சைடு மின் எம்பையரோட பேலஸை காட்டினா மின்யூங்கி செம்ம கோவமாக ஒரு சர்வெண்ட்டோட, அதாவது ஒரு சோல்ஜரோட கழுத்தை வந்து செம்மையாக பிடிச்சி மிதித்து நெரிச்சிட்டு இருக்காரு. எப்படி அவர்களுக்கு தெரிந்தது? எனக்கு மட்டுமே தெரிந்த தகவல் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது? நான் அவர்கள் மீது படையெடுத்து செல்வது எப்படி இப்போது கிம் எம்பையருக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக அந்த சோல்ஜரோட கழுத்தை போட்டு மிதிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த சோல்ஜர் வந்து, அரசே, நான் தமது கோபத்திற்கு நான் ஆளாக மாட்டேன். நான் நிச்சயமாக அவர்களிடம் சொல்லவில்லை. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கு மின்யூங்கி வந்து சுத்தமாக காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவருக்கு வந்த கோவத்துக்கு அந்த சோல்ஜரை கழுத்தில் மிதிச்சே கொண்டுடுறாரு.
நான் தான் அவங்கள வந்துட்டு முதல்ல பார்த்தேன். அந்த அந்த டைனாஸ்டி மேலே முதல்ல எனக்கு தான் ஆசை வந்தது. ஆனால் எப்படி அவங்க வந்துட்டு இவங்கள காப்பாற்றலாம், நான் எது மேலே ஆசைப்பட்றேனோ அது மேலேயே தான் அவங்களும் ஆசைப்பட்றாங்க. நான் எந்த எந்த கண்ட்ரியை என்னோடதாக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கண்ட்ரி அவங்க என்கிட்டேருந்து காப்பாற்றிடுறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு தெரியல அவங்க மனசில் அப்படின்னு சொல்லி யூங்கி பயங்கரமாக கோவப்படுறாரு நம்மளோட கிம் பிரதர்ஸ் மேலே. அப்படின்னு சொல்லிட்டு மின்யூங்கிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் பயங்கரமாக கோவத்தில் அந்த சோல்ஜரோட கழுத்தை நெரிச்சு அவரை கொல்லவே பார்த்துட்ருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் என்னென்னா, வேண்டாம் யூங்கி, அவனை விட்டுவிடு. நீ அவன் மீது கோவப்படுவதால் இப்போது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. நாம் இவனை நம்பி இருக்கக்கூடாது, நாம் இவனை நம்பி தவறு செய்து விட்டோம். இனி நாம் நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டுமே தான் நம்மளுடைய அத்தனை விஷயங்களையும் நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, ஆமாண்ணா, நாம் இனிமேல் வரப்போகும் அனைத்து விஷயங்களிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நம்ம எதிர்க்கு தெரியாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஜேஹோப்போட ஒய்ஃப் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. யூங்கி இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, ஜங்குக்கு இப்படி கொலவெறியோடு பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, தாம் இருவரும் அநேக கொலைகளை செய்து விட்டீர்கள். எப்போதும் இந்த தோஷங்களை பற்றியும் பிற உயிர்களை பற்றியும் தமக்கு கவலையே இல்லை. உங்களது லட்சியத்திற்காக நீங்கள் இத்தனை கொலைகளை செய்து கொண்டு போகிறீர்கள். இந்த பாவம் அனைத்தும் நமது குடும்பத்தை தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஜேஹோப்போட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஏன்னா ஜேஹோப்போட ஒய்ஃப் வந்து ரொம்பவே சாஃப்ட். அவங்க வந்து இந்த மாதிரி வைலன்ஸ் அதெல்லாம் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ஜங்குக் சொல்கிறான், இல்லை அண்ணி, தாம் பயம் கொள்ள வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. நாம் எந்த தோஷத்தை பார்த்தும் பிற ராஜ்யங்களை பார்த்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகமே கண்டிப்பாக என் அண்ணனை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொல்லி மின்யூங்கியை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து மின்யூங்கினா ரொம்ப பிடிக்கும். அவரோட உயிர் கொடுத்தாவது மின்யூங்கியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒருத்தர். அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா, ஜேஹோப்போட பொண்ணு அவள் வந்து மினி, அவள் வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்ப்பா. அங்கே அந்த சோல்ஜர் அப்படி விழுந்து கிடக்கிறதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆனதுக்கப்புறம் மின்யூங்கி வந்து இவனை இழுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மினியை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, என்ன தாசி மகளே எப்போது வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு மினியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மினி சொல்கிறா, தாம் எப்போதும் என்னை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஏன் அவரை போட்டு இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இதை பற்றிய கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போது மின்யூங்கியோட அம்மா வந்துட்டு வர்றாங்க. அவங்க ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாங்க. எப்போவுமே வந்துட்டு மின்யூங்கியோட அம்மா வந்து குயின், அதாவது ஜேஹோப், யூங்கி, ஜிமின் 3 பேத்துக்கும் ஒரு அம்மா, ஜங்குக்கு ஒரு அம்மா. முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், ஜங்குக்கு வந்து ஃபுல்லி ராயல் பிளட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஜங்குக்கு எப்போ இவங்களோட சேர்ந்து இருக்கிறத பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தாலும் யூங்கியோட அம்மாவுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்போ அவங்க வந்து ஜங்குக்கை பார்த்து, நீ இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அவர்களது குடும்பத்து விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டவுடனே ஜங்குக்கோட முகமே வந்து ஆடி போயிடுது. அப்போது யூங்கி வந்து சொல்கிறான், அவனும் என்னுடன் பிறந்த என்னுடைய சகோதரன் தான் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே யூங்கியோட அம்மாவுக்கு வந்துட்டு ஸ்லைட்லி கோவம் வருது. பட் அவங்க அதிகமாக எடுத்துக்கல. யூங்கியோட அப்பா வந்து இறந்துட்டார். அவர் இருந்திருந்தால் ஜங்குக்கை டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். பட் ஆனால் எப்போவுமே வந்து யூங்கி வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஜங்குக்கை விட்டே கொடுத்துருக்க மாட்டார். யூங்கியோட ஃபேமிலி வந்து இருக்குது. இப்போது டைம் ஸ்கிப் ஆகி நல்ல ஒரு ஈவினிங் டைம் மின் எம்பையரில் நம்மளோட மின் யூங்கியும் ஜங்குக்கும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நார்மலாக உட்காந்து சரக்கடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஜிமின் வந்து நான் வந்தால் எப்போவுமே அந்த புறத்தில் தானே இருப்பான், வெளியில் உட்காந்து ஒரு பொண்ணோட செம்மையாக ஃப்ளர்ட் பண்ணி விளாண்டுட்ருக்கான் சிரித்து. அந்த பொண்ணு சொல்கிறா, இளவரசே, தாம் எப்போதும் இப்படித்தான் பேசுவீர்களா, தாம் என்னை வெட்கப்பட வைத்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பேசுகிறா. அதுக்கு ஜிமின் வந்து, நான் என்ன செய்வது, இந்த இரவின் நிழலை விட அந்த நிலவின் ஒளியை விட நீதான் என் கண்ணுக்கு மிகவும் அழகாக தெரிகிறாய் அப்படின்னு சொல்லி மொரட்டுத்தனமாக ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதை பார்த்து ஜங்குக் மேலே இருந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். அதை பார்த்து யூங்கி, இவன் எப்போது தான் இளவரசன் போல நடந்து கொள்ளப் போகிறான் என்று நானும் பார்க்கிறேன். பார்க்கும் பெண்களிடமிருந்தெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி பேசி கொண்டிருக்கிறான்.
இவனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை பார்த்து போய் கேட்குறாரு. ஜங்குக் அவனை பார்த்து பன்னி ஸ்மெல் காட்டி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போது யூங்கி வந்து சொல்கிறாரு கொஞ்சம் சீரியஸான ஃபேஸோட, நாளை நமக்கு முக்கியமான வேலை இருக்கிறது ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஆமாண்ணா நாளைக்கு நாம் செல்லும் இடத்தை பற்றி ஜிம்மினுக்கு நிச்சயமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஸ்மெக் பண்ணிக்கிறாங்க. நம்ம எதிரியின் பலவீனத்தை கண்டுபிடிக்க நாம் இப்போது நேரிலே செல்வோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு 2 பேரோட ஹார்ஸ் கார்ட்டையும் எடுத்துகிட்டு நேராக நம்மளோட கிம் எம்பையரை நோக்கி போகிறாங்க. அப்போ கிம் எம்பையரில் வந்துட்டு இந்த ஹோலி மாதிரி ஒரு பண்டிகை வந்து நடந்துகிட்டு இருக்குது. கிம் எம்பையரில் வந்து எப்படின்னா வருஷம் அந்த கோட்டையில் வந்து ஒரு செலிப்ரேஷன் நடக்குமாம்மா. அதில் வந்து எப்படின்னா இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு இந்த தீப்பந்தம்லாம் கொளுத்தி அவங்களோட வழிபடுற தெய்வத்தை வழிபட்டு எல்லோரும் வந்து ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட ஈவினிங்கில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க ஒருத்தவங்க மேலே கலர் பூசிட்டு சுற்றி டான்ஸ் ஆடி நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்போ எப்படின்னா வயனும் டயோங்கும் வந்து ட்வின்ஸு, எப்போவுமே பிரிய மாட்டாங்க, ஒன்றாவே தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த பகட்டான ஒரு இதெல்லாம் கிடையாது, மக்களாகவே கலந்து தான் இருப்பாங்க. அதிகமாக வந்துட்டு தான் ஒரு இளவரசி அப்படிங்கிற ஹெட்வெயிட் வந்துட்டு வயனுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் டேவும். ஆனால் வயன் வந்து இப்படி நார்மலாக மக்களாக இருக்கிறது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லி எப்போவுமே டே வந்து வயன் கூடவே தான் இருப்பாங்க. அப்போது என்னாவது அப்படின்னா வயனும் நாண்டியும் வந்துட்டு இப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கலர் பூசிக்கு யார் ஃபஸ்ட்டு கலர் பூசுகிறாங்கன்னு சொல்லி விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ நாண்டி வந்துட்டு வயனை வேகமாக துரத்திட்டு வரா. நாண்டி வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. வயன் வந்துட்டு நீளமான ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஒரு லாங்கான ஸ்கர்ட்டு, மேலே வந்துட்டு ஒரு க்ராப் டாப் மாதிரி ஒன்று, அதுக்கு மேலே வெயில் போட்டிருக்கா. அந்த இளவரசிங்கெல்லாம் அப்படி தொங்க விடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வெயில் போட்டிருக்கா. அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. இவன் மேலே பவுடர் பூசிடக்கூடாதுன்னு சொல்லி நாண்டி இவன் மேலே பவுடர் பூசிடக்கூடாதுன்னு சொல்லி வயன் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. ஓடி வந்துட்டுருக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து ஒருத்தர் மேலே டப்புன்னு மோதி இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு நிற்கிறா. பார்த்தா நம்மளோட மின்யூங்கி தான். அவர் மேலே டம்முன்னு மோதி அப்படியே அவரை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறா. யூங்கி ஒரு நிமிஷம் வயனை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு சீரியஸான மனுஷனாச்சு, அவ்வளோவா எதுவும் காட்டிக்காமல் அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இந்த பக்கம் என்னாச்சுன்னா நாண்டி வயனை பிடிச்சி நல்லா கலர் பூசி விட்டுறா. பதிலுக்கு வயனும் நாண்டி மேலே நல்லா கலர் பூசி விட்டுறா. ஆனால் வயன் வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்து அவளை யாருமே டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க 3 அண்ணனுங்க மட்டும்தான் ஒரு மென் அவளை டச் பண்ண மென் வந்து அவங்க 3 அண்ணனுங்க மட்டும்தான். இப்படி ஒரு மேலோட சென்ஸ் வந்து அவன் மேலே பட்டதே கிடையாது. அது வந்து யாரையுமே டச் பண்ணி விட்டதே கிடையாது. பட்டு ஃபர்ஸ்ட் இப்படி ஒருத்தவங்க மேலே போய் இப்படி பம்ப் ஆகி நின்னது வந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்குது. அதெல்லாம் நினச்சிட்டு அவள் வந்து டான்ஸ் பண்ணிவிட்டு விளாண்டுட்ருக்கா. இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கு வந்து எப்படியாவது ஃபோர்ட்டுக்குள்ளே போயிட முடியுமா, அந்த அரசவைக்குள்ளே போயிட முடியுமா, அதாவது அரசரோட பேலஸ்குள்ளே போயிட முடியுமான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்புறமா நாண்டி வந்து அவன் மேலே இருக்கிற கலரெல்லாம் தொடச்சிட்டே அந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இந்த நார்மலாக ஃபோர்ட்டில் வேலை பார்க்குற பொண்ணுங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்துட்டு இளவரசிங்களோட நடனமாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் டான்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது ஜங்குக்கு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம எதையாவது தேடிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் யாருக்காவது பார்க்குறக்கு சந்தேகம் வரும் இல்லையா, அதனால் நம்மளும் கொஞ்சம் நார்மலாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டான்ஸ் ஆடுற இடத்துல போய் சும்மா அப்படியே அவங்களோட இருக்கிற மாதிரி அப்படியே பண்ணிகிட்ருக்கான். அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நாண்டி வந்து தெரியாமல் ஜங்குக்கு மேலே போய் மோதிடுறா. அதாவது எப்படின்னா டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மோதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டான ஒரு மோதிடுறா. மோதினோடனே ஜங்குக்கு வந்து திரும்பி பார்க்குறான். நாண்டியை பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது. ஏன்னா அவன் மூஞ்சி ஃபுல்லாக அந்த கார்ட்டூன்லலாம் அப்புவாங்கள்ல அந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக கலர் அப்படி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஆனால் அது எதுவுமே காட்டிக்காமல் அவன் வேலையை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ நாண்டி கூப்பிடுறா, யார் அது என்னை பார்த்து சிரிப்பது அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவனா அவன் திரும்பி பார்க்குறான்.
ஏன் நீ பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாய், அதனால் தான் சிரித்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவனா நானே அவனை பார்த்து, நான் வேடிக்கையாக இருக்கிறேன்னா நான் யார் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போனவன நீ யாராக இருந்தாலும் சரி, நீ வேடிக்கையாக இருந்தால் அதனால தான் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரஃபாக சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே பார்த்துட்டு என்ன நினைத்து கொண்டு என்னிடம் இப்படி பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கோவப்பட்டுட்டு நிற்கிறா. அவங்க 2 பேரும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஜங்குக்கு வந்து நேராக ஃபோர்ட்டுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு ஆரமோட ரூமு, அதுக்கப்புறம் ஜின்னோட ரூமு, அப்புறம் டேயோட ரூமு, எல்லா ரூமே வந்துட்டு பார்த்துட்டேன். யார் எங்கெங்கே தூங்குவாங்க, அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு இந்த அரசாட்சி இந்த முக்கியமான பிளான் எல்லாம் பண்ணுற இடம் எல்லாத்தையுமே போய் ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு வந்துட்டான். அதே மாதிரி யூங்கி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற அத்தனை கார்ட்ஸ் எந்த எல்லை வரைக்கும் எத்தனை கார்ட்ஸ் நிற்கிறாங்க, எவ்வளோ இன்டர்வல் விட்டு எத்தனை பேர்த்துக்கு ஒருத்தராக எவ்வளோ அடிக்கு ஒருத்தராக நிற்கிறாங்க, எதுக்காக செலிப்ரேஷன் நடக்குது, இதில் நம்ம உள்ளே வந்தோன்னா எப்படி இருக்கும் நம்ம அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபுல்லாக பார்த்து 2 பேருமே நோட்டம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்து பார்த்தது சுத்தமாக வந்து நம்மளோட கிம் பிரதர்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இந்த சைடு பார்த்தா வயன் வந்துட்டு சுகாவை இடித்ததுலேருந்து ரொம்ப ஷையோடவே ஒரு மாதிரி அவள் இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறது, சின்ன குழந்த ஸ்டேட்லேருந்து அவள் ஒரு வளர்ந்த பொண்ணு மாதிரி அவள் இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறா. அப்போது டேயாங் வந்து வராரு. வந்துட்டு, வயன் ஏன் உன்முகம் இப்படி இருக்கிறது, நான் ஏதோ ஒரு வித்தியாசத்தை உன்னிடம் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே வயன் வந்து சொல்கிறா, நீ எங்கே சென்றிருந்தாய், நான் இப்போது தனியாக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொடனே இல்லை, என்னை அண்ணன் தான் அழைத்திருந்தார், அவரை பார்க்க தான் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்லி டேயாங் வந்து சொல்கிறாரு. சரி, இன்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டேயாங் வந்து கேட்குறான். கேட்டவொடனே டேயாங்கும் வயனும் வந்துட்டு ஆக்சுவலி பாதி உயிர் மாதிரி. அவன் டேயாங்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டான். அதனால வயன் வந்து சொல்லிடுறா, நான் இன்று ஒருவரை பார்த்தேன், அவர் பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தார், ஆனால் அவரை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, பார்ப்பதற்கு சற்று அமைதியானவர் போல் தோன்றினார், ஆனால் அவரை எனக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே டயாங்கோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. என்ன சொல்கிறாய் தேவி, வயன் நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இந்த நாட்டின் இளவரசி அவர், இப்படி யாரோ ஒருவனை பார்த்து விட்டு அவன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தான் என்று கவித்துவமாக பேசி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி டயாங் வந்து கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு. இல்லை, அவர் பார்ப்பதற்கு ஒரு அரசரை போலவே இருந்தார், நிச்சயமாக சொல்கிறேன், அவர் சாதாரண பிரஜையாக இருக்க வாய்ப்பே இல்லை, அவர் நின்றது நடந்தது அவரது கண்கள், அவர் நிச்சயமாக ஒரு அரசராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. இது பார்வேன், இச்செயலை இப்போதே நிறுத்திவிடு, இச்செயலை நீ இப்போதே நிறுத்தவில்லை என்றால் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், நீ அவரை மறந்துவிடு, புரிகிறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. சொன்னவொன்னே வயனும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறமா டயாங் வந்து கொஞ்சம் ரஃபாக பேசிட்டோமேன்னு சொல்லி வயன்கிட்ட வந்து சரி விடு, இச்செயலை நான் நிச்சயம் அண்ணன்களிடம் சொல்ல மாட்டேன், நீ இந்த விஷயத்தை மறந்து விட வேண்டும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வயனும் சரின்னு சொல்லி ஹெட் நாட் பண்ணுறா. அதுக்கப்புறம் வயன் வந்து கேட்குறா, என்னன்னா நீ உனது ஆசை நாயகியை பார்க்க செல்லவில்லையா, எந்நேரம் சென்றிருப்பாயே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறா. கேட்டவொடனே டயாங் வந்து வயன் அப்படியே ஒரு மாதிரி சைடாக பம்பாஸ்டிக் லுக் விடுறாரு. அதை பார்த்த உடனே வயன் வந்து சிரிச்சுட்டே, இப்போது செல்ல வேண்டும் என்று தானே நினைக்கிறாய், சரி சென்று வா, அண்ணன்களை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னவொடனே டயாங் வந்து சிரிச்சுட்டு வயனை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு, என் செல்ல தங்கை என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவளை பார்த்து விட்டு வருகிறேன், நீ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த 2 சோல்ஜர்ஸை கூப்பிட்டு பத்திரமாக வயனை அழைத்து செல்லுங்கள் அரண்மனைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு வயனை கூட்டிகிட்டு போய் பத்திரமா உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இவர் வந்துட்டு டயாங் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. போனால் அவர் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துக்கு போகிறாரு. மின் எம்பையருக்குள்ளே போகிறாரு. மின் எம்பையருக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு தூணுக்கு பின்னாடி பதுங்கி நின்றுட்டு இருக்காரு. அந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணு
குட்டியாக இருக்கா பார்க்குறதுக்கு. அவள் அப்படியே அமைதியா இந்நேரம் வந்திருக்க வேண்டுமே, எங்கே சென்றார் இவர்? வேறு யாரும் பார்த்து விட்டார்களா? கடவுளே, நான் இப்போது என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனில் அப்படியே கையெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா. ஆக்சுவலி வந்து ஒரு ரெட் கலர் ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. பார்க்குறக்கே ஒரு ரெட் ரோஸ் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அப்படியே அழகாக இருக்கா. அவன் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேஹோப்போட பொண்ணு மினி தான். மினியும் டேவங்கும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறாங்க. அவளுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு 15 வயசு இருக்கும்போதுலேருந்து டேவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கா. மினிக்கு இப்போது ஒரு 17 வயசு. ஒரு 2 வருஷமாக டேவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கா. டேவங்குக்கும் மினினா ரொம்ப இஷ்டம். 2 பேருமே ரெண்டு சாம்ராஜ்யத்துக்குமே தெரியாமல் ரொம்பவே சீக்ரெட்டாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. டேவங்க எப்போவுமே எப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது போய் மினியை பார்க்க போயிடுவார். அப்போது மினி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷாக்கில் கொஞ்சம் பயத்தில் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கும்போது டேவங்க வந்து அப்படியே மெதுவாக பின்னாடி வந்து அப்படியே எல்லாம் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணோன்னே கொஞ்சம் ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்த்து தானா இளவரசி, நான் பயந்தே போய்விட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்னை தவிர என் இளவரசி வேறு யார் தொடப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவளோட சீக்ஸை வந்து கப் பண்ணுறாரு. கப் பண்ணிவிட்டு அவளோட கண்ணை பார்க்குறாரு. கண்ணை பார்த்துட்டு, ஏன் என் தேவதையின் முகம் இவ்வளவு ஆட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவொன்னே மினி சொல்கிறா, நாங்கள் இன்று என்னதான் இங்கே இருந்த அரசர் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறாரு. கேட்டதுக்கு வந்து, அவர் இன்று தமக்கு உழவு சொன்ன ஒரு உளவாளியை கழுத்தை நிறுத்து கொன்று விட்டார். அனைவரையும் இப்படி தான் செய்கிறார். அவருக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, யார் செயல்பட்டாலும் சரி, இரக்கமின்றி அவர்களை கொன்று வருகிறார் அப்படின்னு சொல்கிறா. சொன்னவொன்னே டயாங்க வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அதனால் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டவொன்னா மினிக்கு வந்துட்டு லைட்டாக டென்ஷன் ஆகுது. தேவா, நான் எவ்வளவு பொறுமையாக எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், தாம் இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. தேவி, நான் யாரை பார்த்தும், இங்கே பார், எனது இளவரசி யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. நானும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நான் எனது காதல் உனது அண்ணனோ இல்லை உனது அப்பாவோ உனது சித்தப்பாவோ யாரை பார்த்தும் பயப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே மினி வந்து அப்படியே ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க பார்க்குறா. இளவரசி, நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்து விடுவார்களோ என்று எனக்கு பயமாக உள்ளது. நாம் இப்படி ரகசியமாக காதலிப்பது யாருக்காவது தெரிந்து விட்டால் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொடனே விட்டா பேசிகிட்டே இருப்பாடாங்கிற மாதிரி அவளை அப்படியே இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு, நான் இருக்கிறேன், எனது காதலை நம்பு, என்னை நம்பு, என்ன நீ இருந்தாலும் உலகே உடைந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவளோட கண்ணில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் அவளோட லிப்ஸ் கிட்ட அப்படியே மெதுவாக லீன் ஆகுறாரு. அப்போ மினி வந்து தடுப்பேன், தாம் என்னை இப்படியே பேசி மாற்றி விடுவீர்கள், எப்போது நம்மை பற்றி உங்கள் அண்ணன்களிடம் பேச போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டவொடனே, நிச்சயம் கூடிய சீக்கிரம் பேசிவிடுவேன். எனது தங்கை இருக்கிறாள் அல்லவா, அவளுக்கு திருமணம் ஆகாமல் நான் எப்படி எனது திருமணத்தை பற்றி பேச முடியும், உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டவொடனே, சரிதான், தாம் கூறுவதும் சரிதான், நமக்கு தங்கை இருக்கிறாள் அல்லவா அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்படியே மெதுவாக அவளோட ஹிப் அப்படியே ரேப் பண்ணி பொறுமையாக அப்படியே பிடிச்சிக்கிட்டோன்னே மினி அப்படியே கண்ணை மூடி அதெல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு லைட்டாக வெக்கமாகுது. அப்படியே டயங்கோட நெஞ்சில் சாஞ்சிட்டு அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்கா. என் அவளின் முகம் வெட்கப்படும் போது அது இந்த நிலவை விடவும் மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட சின்ன பண்ணி அப்படியே அவளோட கண்ணை பார்த்து சொல்கிறாரு. சொன்னோன்னா அவள் அப்படியே சிரிக்கிறா. மேக்கப்பட்டு சிரித்தோன்னா 2 பேரும் அப்படியே அவங்களோட லிப்ஸை வந்துட்டு டச் பண்ணிக்கிறாங்க. அழகாக கிஸ் பண்ணுறாங்க 2 பேரும். அப்படியே அந்த நிலவோட வெளிச்சத்தில் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறது பார்க்குறப்ப அவ்வளோ பொயட்டிக்காக அவ்வளோ அழகாக இருக்குது. கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டு, தேவி, நீ உள்ளே செல், யாராவது பார்த்து விட போகிறார்கள் அப்படின்னு சொல்லி மெதுவாக கையை பிடிச்சி அவளோட ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் சரி குதித்து போகிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தது 2 கண்கள் அப்படியே ஓரத்தில் ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தரோட 2 கண்கள்
அப்படியே குறுன்னு அவங்க 2 பேத்தையே தான் பார்த்துட்டு இருந்திருக்கு.